இப்போ வந்து எப்படி வண்டியில் ஏறி உட்காரணும் அப்படின்னா பிரேக் பிடிச்சிக்கணும். பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டரில் கை வச்சுட்டு இந்த ரைட் கால் இருக்குல்ல, இந்த ரைட் காலை நேராக அங்கே கொண்டு வச்சு இப்படி வச்சு தான் நம்ம சீட்டில் உட்காரணும். ஓகேவா? உட்காந்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த ஹெட்டுக்கு நேராக நம்ம உட்காந்துருக்கோம்னு பார்த்துக்கணும். இதுக்கு நேராக நம்ம உட்காந்துருக்கணும். கொஞ்சம் சைடாக உட்காந்துருந்தோம்னா தெரிஞ்சிடும் நமக்கு. இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹெட்டு வளைவாக தெரியும். நேராக உட்காந்துருக்கோமான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பு மிரர் செக் பண்ணிக்கணும். மிரர் வந்து இந்த ரைட்டு மிரர் வந்து இந்த லாஸ்ட்டு வரைக்கும் தெரியணும். அது மாதிரி இந்த லெஃப்ட் மிரரு அந்த லாஸ்ட்டு வரைக்கும் தெரியணும். மிரர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணது இந்த டூல்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டூம் லைட் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஈவினிங் 5:30 நம்ம வீட்டில் லைட் போடுற மாதிரியே லைட் போட்டுடணும். ட்ராவலில் இல்லை அப்படின்னா நம்ம போட தேவையில்லை. அந்த சுவிட்ச் வந்து இதுதான். இது வந்து இந்த பக்கம் இப்படி திருப்பிட்டோன்னா ஆன், இப்படி திருப்பிட்டோன்னா ஆனு, இந்த பக்கம் திருப்பிட்டோன்னா ஆஃப். ஓகேவா? நம்ம ட்ராவலில் இல்லை அப்படின்னா இந்த சுவிட்சை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும். இது வந்து ஃப்ரண்ட்டு டயரோட உள்ள பிரேக். இது ஃப்ரண்ட்டு டயருக்கு கனெக்ட் ஆன பிரேக்கு. இது நம்ம ஒரு சடனாக ஒரு பிரேக் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ரெகுலர் பிரேக்குக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பிரேக்குக்கு வந்து குறுக்க யாராவது வராங்க, இல்லை முன்னாடி போயிட்டு இருக்காங்க, டக்குன்னு பிரேக் பிடிக்கும்போது நம்ம பிரேக் பிடிக்கணும்ல, அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணணும். மற்ற டைம்லாம் இது ஆக்சிலேட்டர். பிரேக் பிடிக்கிற டைம் இதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் நார்மல் பிரேக்கு. இந்த பிரேக் பிடிக்கும் போது இந்த பிரேக் பிடிச்சிருக்கணும். நம்ம இதை மட்டும் தனியாக பிடிக்கக்கூடாது. இது பிடிச்சிருக்க டைம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். அதே டைமில் நமக்கு கால் கீழே இருக்கணும். காலை உள்ளே வச்சுட்டு இந்த பிரேக் வந்து நம்ம பிடிக்கக்கூடாது. இந்த பிரேக்குக்கு மட்டும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும். ஆனால் இதை மட்டும் தனியாக வந்து நம்ம பிடிக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் நார்மல் பிரேக்கு. இதை வந்து இந்த 2 விரலை இங்கே வச்சுக்கணும், 3 விரலை இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக பிரேக் பிடிக்கணும். இந்த 2 விரலையும் இங்கே பிடிச்சிக்கணும், 3 விரலை இங்கே பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிங்கன்னா பிரேக்கை நல்லாவே பிடிக்கணும்.